ரீசெண்ட் டைமில் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தரை நான் ரொம்ப லாங் டேர்முக்கு அப்புறம் மீட் பண்ணேன். அப்போது நாங்கள் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பர்சனல் ஃபினான்ஸை பற்றி பேசணும். அப்போது நான் ஒரு 2 இயர்ஸாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான், நீ இன்வெஸ்ட் பண்ணு, நல்லாயிருக்கும், ஈஸியாக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, நான் ஒரு 3 இயர்ஸாக யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன்டா அவர் என்கிட்ட சொன்னார். அவர் இதை சொன்னதுக்கப்புறம் என்னோட இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இந்த மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் அவருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, யூலிப்னா என்னன்னு ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் அதை கேட்டுட்டு அவர் என்ன டிசிஷன் எடுத்தார் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சஜஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க, இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் யூலிப்புக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரெண்ட் என்னென்னா, யூலிப்பில் லாக்கிங் பீரியட் இருக்குது. அதாவது 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியடு. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்ட ஒரு மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 5 இயர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு லாக்கிங் பீரியடு. அதுக்குள்ளே நீங்கள் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போது நீங்கள் 1 இயர் கட்டிட்டு வந்தீங்க, அடுத்த 4 இயர்ஸோ உங்களால் கட்ட முடியலை அப்படின்னா அந்த 1 இயர் நீங்கள் கட்டின அமௌண்ட்டை ஒரு 2 வருஷத்துக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அதை டிஸ்கண்டினியூ ஃபண்டுன்னு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அது மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் ஆன ஃபண்டு வேல்யூ ஏறி இருந்தால் அந்த ஏறின அமௌண்ட்டோட அதை டிஸ்கண்டினியூ ஃபண்டுன்னு எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அப்படி உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் போட்ட ஃபண்டு மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் மார்க்கெட் இறங்கி உங்கள் ஃபண்டு கொஞ்சம் டவுனாக இருந்தால் அந்த டவுனான அமௌண்ட்டையும் அந்த டவுனான அமௌண்ட் மட்டும்தான் கால்குலேட் பண்ணி அதை தனியாக எடுத்து அதுக்கான ரிட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை 5 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி எந்த லாக்கிங் பீரியடும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி போட்டு நாளைக்கே வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபண்டை நீங்கள் 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களால் கட்ட முடியாமல் விட்டுட்டா கூட அந்த ஃபண்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போது மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா மார்க்கெட் இன்னும் டவுனில் போயிடுச்சுன்னா கூட எங்களால் கட்ட முடியல, நீங்கள் விட்டுட்டு போயிடலாம் அந்த ஃபண்டை வித்ட்ரா பண்ணாமல். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்யூச்சரில் மேலே வந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் கட்டின ஃபண்டு எல்லாமே மேலே வந்துடும். நீங்கள் ஒரு 5 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ கழிச்சு என்னால் திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் யூலிப்புக்கும் உள்ள வித்தியாசமே. அண்ட் செகண்ட் திங், இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது யூலிப்பில் அதிகமாகவே இருக்கும். ஒன்று ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், இன்னொன்று வாட்டாலிட்டி சார்ஜ்னு ஒன்று இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் சார்ஜ் அண்டு பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த சார்ஜஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்களோட ஆனுவல் ப்ரீமியமை பொறுத்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு 1 lakh உங்கள் ஆனுவல் ப்ரீமியம் இருந்தது அப்படின்னா, அதாவது மந்த்லி கட்டுறது இல்லை, நீங்கள் மந்த்லி 1000 2000 கட்டி உங்களோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டு மொத்தமாக 1 lakh உள்ளே இருந்ததுன்னா அதுக்கு அதிகமான சார்ஜஸ் இருக்கும். 1 lakh மேலே இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியான சார்ஜஸும், இல்லை 5 lakhs இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியான சார்ஜஸ். அப்படி தான் யூலிப்பில் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ்லாம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 to 10% அமௌண்ட் டேக்ஸ்லேயே போயிடும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் இயர் 1 lakh தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதால உங்களுக்கு 8 to 10% ரிட்டர்ன் எடுப்பாங்க. அடுத்த வருஷம் 1 lakh தாண்டறதால உங்களுக்கு 3 to 4% வரைக்கும் டேக்ஸஸ் பிடிக்கிறதுனால உங்களுக்கு கடைசியில் நீங்கள் ரிட்டர்னை என்ன பெருசாக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் நினைக்கிறீங்க, ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5% தான் மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவே இருக்கும். இதுவே நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 0.2% தான் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவே. இதில் மேஜராக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யூலிப் இந்த ப்ளூ சிப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் லார்ஜ் கேப் தனியாக, மிட் கேப் தனியாக, ஸ்மால் கேப் தனியான்னு பிரித்து உங்களுக்கு தனித்தனியாக வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுடைய ஏஜென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூலிப்பை சேல் பண்ணுற ஏஜென்ட் உங்ககிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது லார்ஜ் கேப்பில் தான், மிட் கேப்பில் தான், ஸ்மால் கேப்பில் தான் தனித்தனியாக இருக்குன்னு சொன்னாலும் பட் அதில் பர்சன்டேஜ் வைஸாக அது மாதிரி இருக்காது. ஒரு 20% ஸ்மால் கேப், ஒரு 50% மிட் கேப், இது மாதிரி பிரித்து தான் வச்சுருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. லார்ஜ் கேப்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் லார்ஜ் கேப் ஃபண்டு மட்டும்தான் இருக்கும். இது செபியோட ஆர்டரே இதுதான். மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது மாதிரி யூலிப்பில் நிறைய விதமான ஃபண்டை ஒரே கொலாபரேட் பண்ணி வச்சுக்கிறதால உங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கும் இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்க்கும் வித்தியாசமே தெரியாது. எந்த ஃபண்ட் ஹவுஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அதிலேருந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினச்சா கூட உங்களுக்கு அதில் டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லார்ஜ் கேப் தனியாக, ஸ்மால் கேப் தனியாக வச்சுக்கிறதால லார்ஜ் கேப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்மால் கேப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இதில் டிரான்ஸ்பரன்சியும் அதிகம், உங்களுக்கு கிளாரிட்டியும் நல்லாவே இருக்கும். இதில் டிரான்ஸ்பரன்சியும் அதிகமாக இருக்காது, உங்களுக்கு கிளாரிட்டியும் கிடைக்காது ஈஸியாக யூலிப்பில். அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே இதுதான். இப்போது நீங்கள் யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ இது என்னுடைய ஃபண்டு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நான் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் 10 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ கழிச்சு மார்க்கெட் இப்போ டவுனில் இருக்கு இல்லையா, இது மாதிரியே மார்க்கெட் அப்போ ஒரு டவுன்ஃபாலை பார்த்துது அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் கண்டிப்பாக டவுன்ஃபாலில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இல்லை
சரி டவுன்ஃபாலில் இருக்குது, இன்னும் ஒரு 6 மந்த் கழிச்சு மார்க்கெட் ரெக்கவர் ஆகட்டும் அப்புறமா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா, பட் யூலிப்பில் அப்படி விட மாட்டாங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதை உங்களுடைய அமௌண்ட்டை என்றைக்கு வித்ட்ரா பண்ணுறோம், எப்போ மெச்சூரிட்டி அனுப்பிச்சதோ அந்த டேட்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு முக்கியமாக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் யூலிப்பில் இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இதுவே ஒரு வேளை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் வந்தோடனே ப்ராஃபிட் புக் பண்ணிடலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது இப்போ எப்படி மார்க்கெட் டவுன்ஃபாலில் இருக்கோ அப்பயும் மார்க்கெட் டவுன்ஃபாலில் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி 6 மந்த் ஆகட்டும், மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. பட் அது மாதிரி 6 மந்த் தான் வெயிட் பண்ணணும் இல்லை, 1 இயரோ 2 இயரோ இல்லை 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துக்கணும்னா கூட எவ்வளோ வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சான்சஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இப்போ உங்களில் நிறைய பேருக்கு அப்போ யூலிப்பில் ஒரு அட்வான்டேஜ் கூட இல்லையான்ற டவுட் இருக்கலாம். பட் யூலிப்லேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த 5 இயர்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ரெகுலர் இன்டர்வலில் நீங்கள் பே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் கட்டுற உங்களோட கேபிட்டலுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த கேபிட்டலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி கேபிட்டல் இன்சூரன்ஸ்னு எதுவும் இல்லை. நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.